அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். விடிஞ்சா வியாழக்கிழமை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஆகச்சிறந்த ஒரு புனிதமான நாள். மனசு முழுக்க ஏகப்பட்ட கவலைகளோட எனக்குன்னு ஒரு சொந்த இடம் அமையாதா, இந்த பூமியில் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு சின்ன நிழல் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? சுற்றிலும் பார்க்குறீங்க, கையில் காசு இல்லை, விற்கிறதுக்கு பூர்வீக சொத்து இல்லை, உலகமே உங்களை ஏளனமாக பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே அழுது அழுது கண்கள் வறண்டு போயிருக்கலாம். கடன் வாங்கவோ வட்டிக்கு செல்லவோ உங்கள் மனசு சம்மதம் இல்லை. முற்றிலும் ஹலாலான வழியில் அல்லாஹ் நமக்கு தரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அப்படி என்றால் உங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறணும்னா இந்த வியாழக்கிழமை நோன்பை வைங்க. உலகத்தார் முன்னாடி கையேந்தாதீங்க. இந்த வியாழக்கிழமை உங்கள் கவலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது. ஏன் இந்த வியாழக்கிழமை நோன்பு அவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? நம்முடைய பெருமானார் ரசூல் அவர்கள் காட்டி தந்த உன்னதமான சுன்னத்து இது. பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மனிதர்களின் அமல்கள் அல்லாஹுவிடம் எடுத்து காட்டப்படுகின்றன. என்னுடைய அமல்கள் நான் நோன்பு நோற்றிருக்கும் நிலையில் அல்லாஹுவிடம் சமர்ப்பிக்கப்படுவதையே நான் விரும்புகிறேன். யோசிச்சு பாருங்க, விடிஞ்சா உங்களுடைய அமல்கள் அல்லாஹுவிடம் போக போகுது. அப்போது நீங்கள் நோன்பாளியா பசியோடும் தாகத்தோடும் அவனுக்காக உருகிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய தேவையை அவன் எப்படி நிராகரிப்பான்? அதிலும் குறிப்பாக நோன்பு துறக்கும் அந்த இஃப்தார் நேரத்தில் நீங்கள் கேட்குற துவா இருக்குதே, அதை அல்லாஹ் ஒருபோதும் மறுப்பதே இல்லை. வானவ கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும் நேரம் அது. இந்த வியாழக்கிழமை நோன்பு நோற்று இஃப்தார் நேரத்திலும் தஹஜத்து நேரத்திலும் அப்படியே கையேந்தி அல்லாஹுவை மட்டும் மனசில் நினைத்து உருகி கேளுங்க. யா அல்லாஹ், ரஹ்மானே ரஹீமே, விடிஞ்சா புனிதமான வியாழக்கிழமை உனக்காக நான் நோன்பு நோக்கிறேன். யா அல்லாஹ், என் உள்ளத்தை துடிப்பையும் ஏகப்பட்ட ஆஜத்துக்களையும் அறிந்தவனே, இந்த உலகத்தில் எனக்கென்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை ரஹ்மானே. வட்டிக்கடன், அடகு போன்ற எந்த தவறான பக்கமும் என் மனசு போகல. முற்றிலும் உன்னுடைய ஹலாலான ரிஸ்கை நம்பி வெற்றி கையோடு உடைந்த இதயத்தோடு உனக்கு முன்னால் நிற்கிறேன். எனக்கும் என்று ஒரு சொந்த இடம், சொந்த பூமி வேண்டும் என்கிற ஆசை என் உள்ளத்தில் இருப்பதை நீ அறிவாய். யா அல்லாஹ், என் பலவீனத்தை கண்டு நான் அழுகிறேன். இல்லாத ஒன்றை படைக்க உனக்கு ஒரு நொடி போதும். யா அல்லாஹ், ஆகுக என்று நீ கட்டளையிட்டால் எல்லாம் எனக்கு சாதகமாய் மாறும். என் ஏழ்மையை கண்ட உலகத்தாரிடம் என்னை கையேந்த விட்டு விடாதே ரஹ்மானே. முற்றிலும் எதிர்பாராத திசையிலிருந்து உன்னுடைய பேரருளால் எனக்கு ஒரு சொந்த இடத்தையே நீ தந்தது அல்லாஹ். என் கண்ணீருக்கு விடைக்கூடிய அல்லாஹ். ஆமீன் ஆமீன் சொல்லுங்க. உங்களுடைய ஹாஜத்துக்கும் அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றுவான். சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வியாழக்கிழமை நோன்போடு சேர்த்து புதன்கிழமை இரவு முடிந்து வியாழன் அதிகாலை வரும் தஹஜ்ஜத் நேரத்திலும் எழுந்து தொழுது விட்டு கையேந்தி அழுங்கள். உலகமே உறங்கும்போது அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து தேவைகள் கேட்பவர் எவர், நான் தருகிறேன் என்று அழைக்கிறான். அந்த நேரத்தில் உங்களுடைய இந்த சொந்த இடத்திற்கான நியத்தை முன்வையுங்கள். அதோடு வறுமையை விரட்டி ரிஸ்கை பெருக்கும் சூரா அல் வாஹியாவை தினமும் ஓதுங்கள். நாவால் அஸ்தஃபிருல்லாஹ் என்ற பாவ மன்னிப்பை எப்போதும் உச்சரித்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் உங்களுக்காக தடையற்ற வழிகளை திறப்பான். கையில் காசோ நகையோ இல்லை என்று இனி கலங்காதீர்கள். உங்களிடம் நோன்பும் துவாவும் என்கிற ஆகச்சிறந்த ஆயுதங்கள் இருக்கின்றன. அல்லாஹுவை மட்டுமே நம்பி கையேந்துபவனை அவன் ஒருபோதும் வெறுங்கையோடு திரும்புவதில்லை. இன்ஷா அல்லாஹ், மிக விரைவில் உங்கள் சொந்த இடத்தின் மண்ணை நீங்கள் தொட்டு மகிழும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். உங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேற இந்த வியாழக்கிழமை நோன்பை தவற விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களைப் போல கலக்கத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைத்தால் உடனே பகிருங்கள். அல்லாஹ் நம் அனைவரின் தூய்மையான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.